சூப்பராக இருந்துச்சு. என்னக்கா சொல்றாங்க படத்துல? ஃபேமிலி பற்றி ஒரு ஃபேமிலி நார்மல் ஃபேமிலி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அது இருந்துச்சு. நீங்களும் ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க. படம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? ஆமாம், நான் ரொம்ப அழுதுட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு லாஸ்ட்டில் அழுவாங்க, இதில் ரொம்பவே கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சரத்குமார் சார் எப்படி நடிச்சிருக்காரு? ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. பார்க்கும்போது நம்ம அப்பா ஃபீல் இருக்கு. தேவன் என்ன? அவங்கள நல்லா நடிச்சிருக்காங்க. சித்தார்த் சார் அவருக்கு இது ஒரு நல்ல மூவின்னு நினைக்கிறேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 3 BHK காசா கிராம்ல இன்னைக்கு நிலைமைக்கு வாங்க முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் இதில் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, நம்மளே வாங்கின மாதிரி. ஆனால் இப்போ நம்ம வாங்க முடியாது, கஷ்டம்தான். படத்துல லேக் எதுனா இருக்கு? அந்த மாதிரிலாம் இல்லை, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மியூசிக்ஸ் அந்த மாதிரிலாம் எப்படி? அது சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கலா பார்க்க போறேன். டெக்னிக்கலாக நல்லா இருக்கு. நார்மலாக எடுத்திருக்காங்க. ஒரு நம்ம லைஃப்பை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஓவரா அப்படிலாம் இல்லை. புரியுதுன்னா லைக் ரொம்ப சிம்பிளான படம் தான். நம்ம புரிஞ்சுக்க கஷ்டப்படுற மாதிரியான ஒரு படம் இல்லை. ரொம்ப சிம்பிளா எதுவுமே வந்து மறைச்சுனா சொல்ல, எல்லாம் ஓப்பனாக ஒரு ஃபேமிலியை பற்றி, ஒரு ஃபேமிலி வீடு வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை பற்றி தான். ஸோ எல்லாருமே வந்து பட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். பட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து படம் ரொம்ப பாசிட்டிவாக போகிற மாதிரி இருக்கும். படத்தை வந்து நம்ம ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்க முடியுற மாதிரி. லைக் 100% கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு படம். ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லைனாலுமே நம்ம அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்போம் லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் எல்லாருமே சூப்பராக பார்ப்பாங்க. எனக்கு வந்து பெஸ்ட்டாக சரத்குமார் சார் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. மியூசிக் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. பட் டெக்னிக்கலாகவும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல. எல்லாருமே நிறைய இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துலையும் நிறைய பேர் கை தட்டினாங்க. எண்டில் அவங்க வந்து வீடு வாங்கும் போது எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ லேக் மாதிரி ஃபீல் ஆகல. இல்லை முடியாது, ஷுவராக முடியாது. நீங்கள் காசா கிராண்டில் போனீங்கன்னா 50 lakhs 60 lakhs வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். ரொம்ப எமோஷனலான கனெக்ட் ஆச்சு. நல்ல படம், கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். மெசேஜ்னா ஃபியூச்சர் நினச்சிட்டு ஃபியூச்சர் பற்றி ஹோல் கான்செப்ட் வீடை பற்றி தான். பட் வீடியோ தாண்டி ஒன்று இருக்குது. ஃபியூச்சர்னு எத்தனை நாள் தான் ஃபியூச்சர் பற்றி கவலைப்பட்டு இருக்க போகிறீங்க, ப்ரெசென்ட்டை வாழுங்கடான்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பாக எமோஷனலாக மிடில் கிளாஸுக்கு ஒரு வீடு, அதாவது வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ரெண்ட் ஹவுஸில் இருக்காங்க, அவங்களாம் கண்டிப்பாக எமோஷனலாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். லேகே இல்லை ப்ரோ. அதாவது இப்போ நீங்கள் சும்மா ரீல்ஸ் பார்க்குறவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்தா லேகுன்னு தான் சொல்லுவான். ஆனால் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா அது லேகே இல்லை. நல்ல ஒரு ஸ்மூத்தான, எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க ப்ரோ. சித்தார்த்தும் சரி, மேத்தாவும் சரி, சரத்குமார் சரி, தேவன் அவங்களும் சரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக கண்டேன். அப்படி இல்லை, பட் இது ஒரு இப்போ எப்படி சொல்றது, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நல்ல படம் கண்டிப்பாக பார்ப்பேன். படம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சித்தார்த் நல்லா பண்ணியிருந்தாரு, சரத்குமாரும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. என்ன மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரி என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குறாருங்கிறது தான் ஸ்டோரி. ஓகே, நல்லா படம் நல்லா இருந்துச்சு. தேவயானி ரொம்ப ஓல்டாக இருக்காங்க. சரத்குமார் நல்லா நடிச்சிருந்தா, அவரும் ஓல்டாக தான் இருக்காரு, பட் இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நல்லா ஸ்மார்ட்டான ரோல் தான் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க, அதுதான் சொல்ல வராங்க. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு மூவி. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், மிடில் கிளாஸ் ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சு, ஓவரால் நல்லா இருந்துச்சு. அதுதான் ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு வீடு வாங்குறது ஒரு பெரிய ட்ரீம் தான். அது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, எவ்வளோ நடுவில் ஹேர்டல்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே எப்படி கடந்து ஒரு வீடு வாங்குறாங்க, அதுதான் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சரத்குமார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, சித்தார்த் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க போர்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை 30 செகண்ட் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை ரொம்ப பெருசாக இல்லை ப்ரோ. ஒரு பேசிக் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஸ்ட்ரகிள்ஸு அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கலாம், ஒர்த்து வச்சு. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் காசா கிராமில் ஒரு 3 BHK வாங்க முடியுமா? கஷ்டம்தான், ஆனால் ட்ரை பண்ணால் முடியும்.
எல்லாம் ஒரு சின்ன ஹோப் தான் கொடுத்துருக்காங்க, அதான் பார்க்கலாம், ஒர்த் வாட்சிங்லாம். படம் எப்படிங்க? ஸோ 30 செகண்ட் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு bro, நல்லா இருந்துச்சு bro. லைக் மிடில் கிளாஸாக வரவங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கலாம். பெருசாக வந்து இந்த எப்படி சொல்கிறது, ரிச் கிட்ஸ்க்கெல்லாம் கனெக்ட் ஆகும் மாதிரி தெரில. நான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஆச்சு. சோசியல் மெசேஜ் என்ன சொல்லுவாங்க? சோஷியல் மெசேஜா படத்துலையா? என்ன சொல்லியிருக்காங்க? சோஷியல் மெசேஜ்லாம் இல்லை, இருக்கிற யதார்த்தத்தை தான் படமாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். மனிதனுடைய யதார்த்தத்தை படமா எடுத்திருக்காங்க. நடக்கு. சரத்குமார் சார் எப்படி பண்ணிருக்காங்க? அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எல்லார் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு, எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றாங்க படத்துல? படத்தில் எதுவும் சொல்ல வரல. படம் எப்படின்னா பெருசாக எதுவும் சொல்லணுங்கிறதுக்காக படம் எடுக்கல. இந்த படம் நடக்கிறத காட்டுற மாதிரி தான். எல்லார் லைஃப் ஸ்டோரி எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனல் ரொம்பவே கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோதான். படத்துல எதனா லேக் இருக்கா? படத்தில் நல்லா ஆகுது, நல்லா உட்கார வச்சு நல்லா. டெக்னிக்கலா எப்படி பண்ணிருக்காங்க? டெக்னிக்கலாக எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபி, டைலாக்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. யா bro.